Hi guys, welcome and welcome back to my channel. நான் உங்க சௌபன்யா. இன்னைக்கு வீடியோ நம்ம சேனல்ல most requested வீடியோ அதுதான் period hacks. பட் இன்னைக்கு வீடியோல நான் period hacks மாதிரி சொல்ல போறது இல்ல. நான் period care routine தான் சொல்ல போறேன் because every month நான் எப்படி கேர் பண்ணிக்கிறேன் என்னோட period சமயத்துல அப்படின்றது தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். இது உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். So let's get into the video. So every girl after 15 years, இப்போலாம் 15 years முன்னாடியே எல்லாருக்கும் அந்த period problem ஸ்டார்ட் ஆகிடுது. 15 yearsக்கு அப்புறம் இருக்கிறவங்களால கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கும். பட் below 15 இருக்கிறவங்க வந்து ஒரு குழந்தை தான். ஸோ அந்த குழந்தை அதை எவ்ரி மந்த் கோ த்ரூ பண்ணும்போது ஃபர்ஸ்ட் திங் அவங்களுக்கு இருக்கிறது வந்து பெயின், பீரியட் கிராம்ப். ஸோ ஒரு மெச்சூர்ட் கேர்ளுக்கும் ஒரு டீனேஜ் கேர்ளுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுறது அந்த பெயினை. டீனேஜ் கேர்ளால் ஹேண்டில் பண்ண முடியாதது அந்த பீரியட் கிராம்ப், மென்சுரல் பெயின் எல்லாமே தான். ஸோ இதுக்காக தான் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு டீ ரெசிபி போட்டிருக்கேன். நீங்கள் அதை இன்னும் பார்க்கலன்னா இந்த லிங்க் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த டீ ரெசிபியை நீங்கள் வந்து அந்த டேஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 வாட்டி இல்லைனா அந்த 6 நாளில் டெய்லி ஒரு வேலை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த பெயின் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ செகண்ட் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் காலங்காலமாக நம்மளோட வயிறு பிரச்சனைக்கான தீர்வெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. நமக்கு அம்மா நம்மளோட பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வெந்தயத்தை நமக்கு கொடுப்பாங்க. நம்ம சாப்பிட்டோன்னா நம்மளோட பெயின் கண்ட்ரோல் ஆகும். ஸோ அதை வச்சு ஒரு டீ ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிகாஸ் வெந்தயத்தை நம்ம ஒரு டீயாவோ இல்லை ஒரு சில்டு ட்ரிங்காவோ எடுத்துக்கும் போது அது நம்ம வயிறு அந்த வலியை வந்து கண்ட்ரோல்டாக காமாக நம்மளை வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். எதுவும் நீங்கள் வந்து ரொம்ப மிதமான சூடு இருக்கிறத உங்களுக்கு ட்ரிங்காக கொடுத்தீங்கன்னா அது உங்கள் வயிறு சம்மந்தப்பட்ட வலியெல்லாம் கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் குடிக்க வேண்டியது. இப்போ சாப்பிட வேண்டியதுன்னு பார்த்தா மோர் க்ரீன் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, சாலட்ஸ் சாப்பிடுங்க. நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும், ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் வந்து என்னோட மூக்கல்ல வச்சு நான் ஒரு சென்னா சாலட் பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபி நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பிகாஸ் இதில் வந்து எல்லா சத்தும் இருக்குது. நம்மளோட ஸ்கின்னுக்கு, நம்மளோட ஹேருக்கு, நம்மளோட வெயிட் கண்ட்ரோலுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வயிறை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாலே அது ஃபில்லிங்காக வச்சுக்கும். ஸோ இந்த சாலடை நீங்கள் அந்த மாதிரி பீரியட் சமயத்தில் சாப்பிடும் போது உங்கள் வயிறை வந்து அது ஃபில்லிங்காக வச்சுக்கும். ரொம்ப உங்கள் வயிறை டம்ப் பண்ண மாதிரி இருக்காது. உங்களுக்கு தேவையான சக்தியும் அது கொடுக்கும். நெக்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய க்ரீன் வெஜிடபிள் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வெஜிடபிள் சாப்பிட பிடிக்கலன்னா அதெல்லாம் நீங்கள் ஜூஸாக பண்ணியும் குடிக்கலாம். நீங்கள் நிறைய இந்த காரமான ஐட்டம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சமயத்தில் காரமான ஃபுட் நம்மளோட வயிறு வலியை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும், நம்மளோட பிளட் ஃப்ளோவை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால் காரமான ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் தட் காக்கா சவுண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் மெயின் திங் ஃபுட் அந்த கேட்டகரி பார்த்தாச்சு. நான் சொன்ன மாதிரி உங்களோட பாடி கண்டிஷன், உங்களோட வயிறு எதை விரும்புதோ அதை கொடுங்க சாப்பிட. காரத்தை அவாய்ட் பண்ணுங்கள். ஃப்ரைட் ஐட்டம்ஸ் டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள். க்ரீன் வெஜிடபிள்ஸ்னால் போரிங்காக இருக்குமே, அதை போய் யார் சாப்பிட்றதுனா கண்டிப்பாக நான் சொன்ன சாலட் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாலட். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து க்ரீன் ஸ்மூதி, க்ரீன் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி நீங்கள் குடிக்கலாம். அது உங்களோட வயிறை வந்து ரொம்ப காம் டவுன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வயிறு ரொம்ப ஃபில்லிங்காகவும் வச்சுக்கும், ரொம்ப பசி எடுக்காது, அந்த பெயினை கண்ட்ரோலாக வச்சுக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஃபுட் கேட்டகரி. ஸோ மூவிங் ஆன் டு அவர் செகண்ட் டாபிக். ஸோ செகண்ட் திங் நம்மளோட க்ளோதிங் நான் ஏன் வரேன்னா நிறைய பேருக்கு அந்த லீக் கான்ஷியஸ்னஸ் இருக்கும். ஸோ க்ளோதிங் அது திரும்பி பார்க்குறது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கான்னு கேட்குறது, இந்த மாதிரி நிறைய ரிலேட்டட் திங்ஸ் நடக்கும் எல்லாருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா மோஸ்ட்டாக நீங்கள் வெளில ஒர்க் போகிறீங்க, காலேஜ் போகிறீங்க, ஸ்கூல் போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் டார்க் க்ளோத்ஸ் வேர் பண்ணுங்கள். ஆப்வியஸ்லி யூனிஃபார்ம் அப்போல்லாம் நம்மளால் டார்க் க்ளோத்ஸ் போட முடியாது, ஒயிட் போட வேண்டியது நிலமெல்லாம் வரும். ஸோ நீங்கள் காலேஜ் ஆஃபீஸ்லாம் போகிறீங்கன்னா டார்க் க்ளோத்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள். ஸ்கூல் கோயிங் எனக்கு வந்து யூனிஃபார்ம் லைட் யூனிஃபார்ம்னா try to use heavy napkins and also every 2 hours once நீங்கள் வந்து napkin change பண்ணுங்கள். ஓவர்ஃப்ளோ ஆக விடாதீங்க லைட் க்ளோத்ஸ் போடுறவங்க. ஸோ கம்மிங் டு அண்டர்வேர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பீரியட்ஸ்க்குன்னு தனியாக அண்டர்வேர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ரெகுலர் யூசேஜும் பீரியடையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் அந்த பாக்டீரியாஸ் தனி, நம்ம எவ்ரிடே வேர் தனி. நான் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் என்னோடய வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் வீடியோவில் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். நான் அதுக்குன்னு தனியாக
செட் ஆஃப் பேண்டீஸ் வச்சுருக்கேன். ஸோ தட் நான் அந்த டைமில் மிக்ஸ் பண்ண மாட்டேன். ஏன் அதுக்கு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி ரெகுலர் யூசேஜ் பண்ணால் உங்களுக்கு அந்த இச்சினஸ் நிறைய பேருக்கு புரியும். நான் சொல்கிறது இச்சினஸ் இருக்கும் அவங்களோட அந்த ஏரியாவில். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பேண்டீஸை ஷஃபிள் பண்ணாமல் செப்பரேட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. அண்ட் ஆல்சோ இந்த பேண்டீஸை நீங்கள் க்ளீன் பண்ணுற முறையும் தனியாக இருக்குது. உங்களோட பீரியட் பேண்டீஸ்லாம் நீங்கள் வந்து நல்லா டெட்டாயில் போட்டு க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த ஜெர்ம்ஸ் அந்த பாக்டீரியா உங்களை அந்த இச்சினஸ்க்குள்ளே தள்ளாது. ஸோ இதுதான் நான் க்ளோத்திங்க்கு சொல்கிறது. ஸோ தேர்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா மசாஜ். உங்களுக்கு வந்து 2 நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஒன்று வந்து ஹாட் வாட்டர் பேக் மசாஜ். ஏன்னா நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்தும் ஒரு மசாஜ் கிடைக்கிதுன்னா அது ரொம்ப நம்மளை காமிங்காக நம்மளை வந்து கண்ட்ரோல்டாக அந்த பெயின்லேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பேக் பெயின் இருக்கும் சில பேருக்கு சைடு ஹிப் பெயின் இருக்கும், சில பேருக்கு தை பெயின் இருக்கும், சில பேருக்கு அப்டாமல் பெயின் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி பெயின் இருக்காது, ஒருத்தருக்கு ஒரு ரிலேட்டட் பெயின் இருக்கும். எங்கே இருந்தாலும் அதில் ஒரு ஹாட் வாட்டர் பேக் மசாஜ் கொடுக்குறீங்கன்னா கொடுக்குறீங்கன்னா அந்த பெயின் அது கண்ட்ரோல்டாக வச்சுக்கும். ஸோ நான் எப்போவுமே என்னோடய பேக் பெயினுக்கு நான் என்னோடய ஹாட் வாட்டர் பேக் மசாஜ் கொடுத்துட்டே இருப்பேன். இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு இதமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு மூவி பார்க்குறீங்க, ஒரு டிவி பார்க்குறீங்கன்னா இந்த ஹாட் வாட்டர் பேக்கை உங்களோட அடி வயிற்றுல இந்த மாதிரி வச்சுட்டு உட்காரும் போது உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும், பெயின்லேருந்து இதமாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஸோ செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே கேஸ்டர் ஆயிலை உங்களோட பெல்லி பட்டனில் ஒரு 3 drops விட்டுட்டு தூங்க போனீங்கன்னா அந்த பெயினை அது கண்ட்ரோல்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். கேஸ்டர் ஆயிலை இந்த பெல்லி பட்டனில் எவ்ரிடே நீங்கள் விட்டுட்டு படுக்கும்போது உங்களுக்கு அந்த அப்டாமல் பெயினை அது கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இது 2 ஹேக் தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன், பெயினை மேல் பக்கத்துலேருந்து கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்கு. ஸோ இப்போ நம்ம கவர் பண்ண போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ். நிறைய பேரை நானே பார்த்துருக்கேன், பீரியட் இந்த மந்த் வரல, ஸோ தட் நான் வந்து டேப்லெட்ஸ் எடுத்து நான் அதை வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மந்த் வரக்கூடாது, அதுக்காக நான் டேப்லெட்ஸ் எடுத்து ஸ்டாப் பண்ணுறேன். இது ரெண்டுமே என் சைட்லேருந்து கம்ப்ளீட் நோ 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 நோ. நம்ம பாடி வந்து நம்மளோட ஒரு எவ்ரிடே ரொட்டீன் மூலயமா தான் ஒர்க் ஆகுது. நம்ம ஃபுட், நம்மளோட ஒர்க், நம்மளோட பாடிக்கு நம்ம கொடுக்குற மூமெண்ட், இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் நமக்கு மென்சுரல் பீரியட் சைக்கிள்ன்றது ஒன்று ஃபார்ம் ஆகுது. இப்போவுமே ஒன்று வாண்டடாக பிடிச்சி புல் பண்ணி இன்னைக்கு வந்தே தீரணும்னு எதையுமே பண்ணாதீங்க. அது உங்களோட பாடி கரெக்டாக நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கீங்க அப்படின்னா அது பர்ஃபெக்டாக எவ்ரி மந்த் வரும். ஸோ உங்கள் பீரியட் ஸ்கிப் ஆகுதுன்னா நீங்கள் வந்து ப்ராப்பர் டயட்டில் இல்லை, அண்ட் ஆல்சோ ரொம்ப ஆக்டிவாக இல்லை, ரொம்ப உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ கொஞ்சம் ஒர்க் அவுட் கொடுங்க உங்கள் பாடிக்கு, அண்ட் ஆல்சோ நல்ல டயட் எடுத்துக்கோங்க. உங்களோட பீரியட் ரெகுலராக வரும், அதுக்காக சப்ளிமெண்ட்ஸ் எடுக்காதீங்க. டேப்லெட் போட்டு வர வைக்கிறது பிக் நோ நோ ஃப்ரம் மை சைட். அண்ட் ஆல்சோ டேப்லெட் போட்டு ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறதும் பிக் நோ நோ. நம்ம பாடியில் நடக்கிற அந்த நேச்சுரல் திங்கை ஒரு தடை பண்ணி அப்படி எதையும் நம்ம பண்ணி சாதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பூஜை நீங்கள் அதை இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அந்த பூஜையை பண்ணிக்கலாம். ஒரு பூஜைக்கு போகணுன்றதுக்காக நீங்கள் ஒரு டேப்லெட் யூஸ் பண்ணி பீரியடை ஸ்டாப் பண்ணாதீங்க. இது ரெண்டுமே நான் கம்ப்ளீட் நோனோ தான் சொல்லுவேன் என் சைட்லேருந்து. அதை பண்ணுறது உங்களுக்கு நீங்களே கொஞ்சமாக பாய்சன் கொடுத்துக்கிற மாதிரி தான். ஸோ ப்ளீஸ் அதை பண்ணாதீங்க. ஸோ இப்போ நம்ம மஸ்ட் கேரி திங்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். நம்ம காலேஜ் போவோம், ஸ்கூல் போவோம், ஆஃபீஸ் போவோம், ட்ராவலில் இருப்போம். ஸோ நமக்கு நம்மளோட டேஸ் வந்து ஷஃபிள் ஆகும், நம்மளோட சைக்கிள் மாதிரி பிஃபோராக வரும், ஆஃப்டர் வரும். ஸோ நம்ம எப்போவுமே கான்ஷியஸாக கேரி பண்ண வேண்டிய 3 விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 நாப்கின்ஸ். எப்போவுமே எக்ஸ்ட்ரா நாப்கின்ஸ் வச்சுக்கோங்க. நீங்கள் வாட்ஸ் இன் மை பேக் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் 1க்கு 2 எப்போவுமே கேரி பண்ணிகிட்டே இருப்பேன். பிகாஸ் நமக்கும் தேவைப்படும், நம்மளை சார்ந்தவங்களுக்கும் தேவைப்படும். ஸோ எப்போவுமே 2 நாப்கின்ஸ் வச்சுக்கோங்க. செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பேண்டீஸ். எப்போவுமே உங்களோட ஒரு பவுச்சில் ஒரு 2 நாப்கின், ஒரு எக்ஸ்ட்ரா பேண்டீஸ் எப்போவுமே கேரி பண்ணுங்கள். கூட ஒரு பிளாஸ்டிக் கவர். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், அந்த பேட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே குப்பை தொட்டியில் தூக்கி போடுறீங்க. அது தெருவில் வந்து நாய் அதை பிச்சு பிடுங்கி நானே என் கண்ணால் பார்த்துருக்கேன். ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்கும் எனக்கு அதை பார்க்குறதுக்கு. ஒரு பொண்ணாக எனக்கே அதை பார்க்கும் போது அவ்வளோ வியர்டாக ஃபீல் ஆகும்போது, ஒரு சின்ன பசங்க போவாங்க,
பெரியவங்க போவாங்க. அந்த மாதிரி ஒரு அன்ஹைஜீனிக்காக ஒரு விஷயத்த பண்ணாதீங்க. ஒரு பேட் மாற்றுறீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பவுச்சில் போட்டு கட்டி அந்த டஸ்ட்பினில் போடுங்க. கார்ப்பரேஷன்லேருந்து எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல கொளுத்தி விட தான் போகிறாங்க. நீங்கள் பிளாஸ்டிக் கவரில் போட்டால் அது எப்படி அது மக்கும் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பேப்பர் பேக்லையாவது போட்டு லாக் பண்ணி அதை போடுங்க. ஸோ பிளாஸ்டிக் கவர் இல்லைனா ஒரு பேப்பர் பேக் எதையாவது உங்களோட பவுச்சில் வச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு எது ப்ரிஃபரபிளோ அதை பண்ணுங்கள். பிகாஸ் அப்படியே தூக்கி குப்பையில் போடாதீங்க. அதை க்ளீன் பண்ணுறதும் ஒரு ஹியூமன் தான், அதை எடுத்துகிட்டு போகிறதும் ஒரு ஹியூமன் தான். ரோட்டில் அது கிடக்கும் போது பார்க்குறது சின்ன பசங்கள்லேருந்து எல்லாம் எனக்கே அது வியர்டாக இருக்குது. சம்டைம்ஸ் குப்பை தொட்டியில் அப்படியே போட்டு வைக்கிறாங்க. ஸோ நம்மளை வீட்டை மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்க இடத்தையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும்னா நம்ம சின்ன சின்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்தால் போதும். ஞாபகம் வச்சுக்கோங்க, க்ளீன் பண்ணுறதும் ஒரு ஹியூமன் தான். அதனால அதை எப்போவுமே பண்ணாதீங்க. அவங்களுக்கும் அதை பார்க்கும்போது டிஸ்கஸ்டிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதை எப்போவுமே பண்ணாதீங்க. உங்கள் பேக்கில் எப்போவுமே இந்த 3 விஷயத்த கேரி பண்ணுங்கள். பேட் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு பேப்பர் பேக்லேயோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் பேக்லேயோ போட்டு டைட் பண்ணி குப்பையில் போடுங்க. தூக்கி அப்படியே போட்டுறாதீங்க. ஸோ இது நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினச்சேன். அதுதான் ஹைஜீன் கேர். ஸோ இந்த டாபிக் நான் ஏன் பேசணும்னு நினச்சேன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க வி வாஷ் அப்படின்னு நிறைய விற்கிது மார்க்கெட்டில். இப்போது வஜைனா வாஷ் பண்ணுறதுக்கு, அந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய வாஷ் விற்கிறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணலாமான்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு அந்த இடத்துல நேச்சுரல் பாக்டீரியாஸ் சிலது உருவாகும். அது எல்லாமே குட் பாக்டீரியாஸ், பேட் பாக்டீரியாஸ் கிடையாது. இது மாதிரி நீங்கள் மார்க்கெட்டில் இருக்க ஹார்ஷ் கெமிக்கல் சோப்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது எல்லாத்தையுமே கொண்டுடும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வாஷஸை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. நான் அந்த மாதிரி எதையுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். சில சென்சிட்டிவ் ஏரியாஸு நமக்கு இருக்குது பாடியில். ஸோ அப்போ நம்ம வஜைனா அவ்வளோ சென்சிட்டிவான ஒரு ஏரியா. அந்த இடத்துல நீங்கள் கண்ட சோப் கண்ட வாஷ் யூஸ் பண்ணுறீங்க, அதை பற்றி எதுவுமே தெரியாமன்னா கண்டிப்பாக அங்கே இருக்க குட் பாக்டீரியாஸ் அது கொன்னுடும். இன்ஃபெக்ஷன் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நேச்சுரல் வாஷ் க்ரியேட் பண்ணுங்கள் உங்களுக்காக. நான் இப்போ காட்ட போகிற ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இதை தான் நான் சின்ன வயசுலேருந்து என்னோடய அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு வாஷ். இதை தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். எவ்ரி டைம் நீங்கள் ஒரு பேடை சேஞ்ச் பண்ணுறீங்க, இல்லை எவ்ரி டைம் நீங்கள் பாத்ரூம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த வாஷ் வச்சு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள் வெஜைனாவை அதுக்கப்புறம் நீங்கள் பேட் சேஞ்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ரெகுலர் வாக்கை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ரெசிபி என்னென்னு பாருங்கள். நீங்கள் ஒரு 2 லிட்டருக்கு தண்ணி வச்சு அதில் கொஞ்சமாக நீம் லீஃப் போட்டு பாயில் பண்ணி அதை கூல் டவுன் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்கன்னா ஒரு பக்கெட் நிறைய எவ்ரிடே காலையில் கொதிக்க வச்சு போட்டு வச்சுக்கோங்க. எவ்ரி டைம் நீங்கள் பாத்ரூம் யூஸ் பண்ணும்போது அதை வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இதை தான் நான் எப்போவுமே எங்கள் வீட்டில் பீரியட் டைமில் எல்லாருமே யூஸ் பண்ணுற மெத்தட். ஸோ இந்த சிம்பிள் நீம் பாயில்டு வாட்டர் தான் உங்களோட வெஜைனாவை சூப்பராக பார்த்துக்கிறதுக்கு, ஹெல்த்தியாக பார்த்துக்கிறதுக்கு அண்ட் ஆல்சோ எந்த பாக்டீரியாலையும் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். நான் ஆஃபீஸ்லாம் போவேனே, நான் எப்படி இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு யோசிக்காதீங்க. கோக் பாட்டில், பெப்சி பாட்டில்னு எவ்வளோ பிளாஸ்டிக் பாட்டில், யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில்ஸ் இருக்குது, வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் ஒன் டைம் யூசேஜ் தான். அதில் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. அவங்க பாத்ரூமில் எல்லா ஆஃபீஸ்லேயும், எல்லா ஸ்கூல்லேயும், எல்லா காலேஜ்லேயும் பாத்ரூம்ஸ் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுங்கள். நம்மளோட ஹைஜீனை பார்த்துக்க நம்ம எடுத்துகிட்டு போகலாம். சின்ன மினி பாட்டில் இருக்கும், ஒன் டைம் வாஷ்க்கு அது போதும். நீங்கள் சின்ன மினி வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கும், நீங்கள் அதில் போட்டு அந்த நீம் வாட்டரை எடுத்துகிட்டு போகலாம் பேக்கில் வச்சு. நீங்கள் பாத்ரூம் போகும்போது உங்கள் ஹேண்ட்பேக்கையும் உள்ளே கொண்டு போங்க. ஸோ அதுலேருந்து எடுத்து அந்த இடத்த வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நார்மல் தண்ணி வச்சு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலராக எப்படி வருவீங்களோ அப்படி வாங்க. வி வாஷ்க்கு பதிலாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். கொஞ்சம் வேலை தான். ஸோ இது ஒரு மெத்தட். செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் நீம் பவுடர் பற்றி ஒரு வீடியோவில் பேசும்போது இது என்னோடய பீரியட் அப்போ நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு நினச்சேன். நீமில் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி, ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. இது நிறைய பேர் தப்பு, நிறைய பேர் சரின்னு சொல்லுவாங்க. பட் கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுக்கு நேச்சுரல் ஐட்டம் கண்டிப்பாக வர்த். நான் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்ஸ் உங்களோட பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கடைசி நாள் முடிஞ்சிச்சு, இனிமேல் நீங்கள் பேட் அங்கே யூஸ் பண்ண மாட்டீங்க, அவ்வளோதான், ரெகுலர் டேஸ் வந்தாச்சு அப்படின்னா கடைசியாக நீங்கள் குளிக்கும் போது கொஞ்சமாக நீம் பவுடர் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்னால் பூசு மஞ்சள் யூஸ் பண்ணோம். நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணக்கூடாது. பூசு மஞ்சள் 1/4 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் நீம் பவுடர் எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி இல்லை ரோஸ் வாட்டர் விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை உங்கள் வெஜைனால நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள்.
ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணுங்கள். 2 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி மசாஜ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி வச்சு வாஷ் பண்ணிவிடுங்க. அந்த இடத்துல க்ளீனாக வாஷ் பண்ணுங்கள், எதுவுமே இருக்கக்கூடாது. இப்படி வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த பேட் ஸ்மெல் ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும், அது வராது. அதுக்கப்புறம் அந்த அரிப்பு ஏற்படாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட வஜைனாவை நேச்சுரல் வேல பார்த்துக்கலாம். இப்படி தான் நான் என்ன கேர் பண்ணிப்பேன் எப்போவுமே என்னோடய பீரியட் சமயத்தில். இதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் இதை உங்கள் கூட சொல்கிறேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பட் எப்போவுமே ஒன்று மனசில் வச்சுக்கோங்க, நீங்கள் இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயத்த உங்களுக்குள்ளே நீங்கள் புதுசாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா அது சம்டைம்ஸ் அலர்ஜிஸ் கொடுக்கும், சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒத்துக்காது. சில பேருக்கு சில இன்க்ரீடியன்ட்ஸ் அலர்ஜிஸ் கண்டிப்பாக கொடுக்கும், ஒத்துக்காது. ஸோ எப்போவுமே உங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னா அதை கண்டினியூ பண்ணுங்கள், ஒத்துக்கலன்னா அதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இவங்களுக்கு ஒத்துக்குதே நமக்கு ஒத்துக்கலேன்றதெல்லாம் யோசிக்காதீங்க. இப்போ நம்மளோட பிக்கெஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாப்கின்ஸ், டேம்பான்ஸ், மென்சுரல் கப். ஸோ நிறைய பேர் என்கிட்ட மென்சுரல் கப் பற்றி போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நான் மென்சுரல் கப், டேம்பான்ஸ் என் லைஃப்பில் யூஸ் பண்ணதும் இல்லை, இனிமேல் யூஸ் பண்ண போகிறதும் கிடையாது. பிகாஸ் எனக்கு வந்து டேம்பான்ஸ் பற்றிலாம் 2011 எண்ட்லேயே தெரியும். என்னோடய ஃப்ரெண்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு அப்போவே அதை பற்றி நாலேஜ் இருக்குது. பட் நான் இது வரைக்கும் அதை தொட்டதே கிடையாது. பிகாஸ் நம்மளோட பாட்டியோட பாட்டி யாருமே அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்லையோ இல்லை ஒரு டேம்பான் டைப்பில் இருக்கிறத அவங்களுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணிக்கல, கேதர் பண்ணி அதை வெளில எடுத்து வாஷ் பண்ணி திருப்பி யூஸ் பண்ணது கிடையாது. அவங்களாம் ரொம்ப ஹெல்த்தியாக 80 வயசு 90 வயசு வரைக்கும்லாம் வாழ்ந்துருக்காங்க. நம்ம இந்த மாதிரி இயற்கைக்கு புறம்பாக சில புதுசாக இருக்குது, கன்வீனியண்ட்டாக இருக்குது, எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க, நம்மளும் யூஸ் பண்ணோம், எல்லோரும் அட்வான்ஸ் ஆகுறாங்க, நம்மளும் அட்வான்ஸ் ஆகணும்னு சொல்லி இயற்கைக்கு புறம்பாக சில விஷயத்த நமக்குள்ளே திணிக்கிறதுனால தான் சில புது இன்ஃபெக்ஷன்ஸ் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. இது மூலிமா யூரின் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் சில விஷயம் நடக்குது. ஸோ அதனால் அது எதுவுமே நான் போகலை. இதை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை, திங்க் அபவுட் இட்னு தான் சொல்கிறேன். பிகாஸ் ஒன்று வெளியில் வரணும்னா அதை வெளியில் வர விட்டுருங்க. அதை வந்து உள்ளே போய் நான் கொண்டு வரேன்னு பண்ணாதீங்க. இதுக்கு மேலே எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நம்ம நாப்கினை வெளியில் வைக்கிறது, அதில் அது இருக்குது, அதில் இது இருக்குது, நாப்கின்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ண 2 hours ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு அவ்வளோ பேசுகிறோம். ஸோ நாப்கினை வெளியில் வைக்கும் போதே நமக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும்போது நீங்கள் ஒரு டேம்பான ஒரு மென்சுரல் கப்பையும் எடுத்து உங்களுக்குள்ளே வச்சுக்கிறீங்க. அப்போ அது எவ்வளோ பாதிப்பை உள்ளுக்குள்ளேயே ஏற்படுத்தும்ன்றதை மட்டும் யோசிச்சு பாருங்கள். பிகாஸ் எதையுமே நேச்சுரல் மெத்தடில் தயாரிக்கும் போது அந்த மாதிரி ஒரு சின்ன வடிவத்திலேயோ அது மாதிரி தயாரிக்க முடியாது. அதுலேயும் சில தவறுகள் இருக்கலாம். சில பேருக்கு அது எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஒன்று கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அதோட பெரிய பாதிப்பு தெரியும். இப்போ தான் எல்லோரும் அதுக்கு யூஸ் டு இட் ஆகுறீங்க. என்னை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அதை யாரும் யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் இப்போ எல்லாருமே நாப்கினே வேணாம், நான் வந்து திருப்பி கிளாத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க கிளாத் தான் காலங்காலமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் நாப்கின்ஸ் வந்து எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க பெருசாக. இப்போ நாப்கின் ஷேப்கே கிளாத் பேட்ஸ் வருது, நிறைய காட்டன் பேட்ஸ். ஸோ காட்டன் பேட் யூஸ் பண்ணி அதை வாஷ் பண்ணதுக்குலாம் ரொம்ப முடியல, டைம் இல்லைன்றவங்க நானும் நாப்கின் அண்ட் காட்டன் பேட்ஸ் சைமல்டேனியஸாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் டேம்பான்ஸ், மென்சுரல் கப் யூஸ் பண்ணவே இல்லை, பண்ண போகிறதும் இல்லை. காட்டன் பேட்லாம் வந்து எனக்கு டைம் இருக்குது, நான் வீட்டிலே தான் இருக்கிறேன் அப்படின்னா நான் அதை யூஸ் பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ண என்னால் முடியும். பட் நான் வெளிலலாம் போகிறேன்னா நான் ஸ்டோர் ப்ராட் நாப்கின்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். எவ்ரி 2 hours நான் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ எவ்ரி 2 hours சேஞ்ச் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி அந்த நீம் வாட்டர் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணும்போது ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளை நல்லாவே பார்த்துக்கோ நேச்சுரல் வேல. ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணால் நீங்கள் ஸ்டோர் பாட் நாப்கினே யூஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து அதுவும் காட்டன் ஸ்டோர் பாட் நாப்கின்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லைனா காட்டன் கிளாத் நாப்கின்ஸ் நிறைய விற்கிது, அமேசானில் கூட அவைலபிளாக இருக்குது. நான் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் வைக்கிறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணுங்கள். ஸோ இதையே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ளீஸ் டூ நாட் இன்சர்ட் சம்திங், பண்ணாதீங்க, ப்ளீஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் என்னால் அதை இமேஜின் கூட பண்ணி வைக்கல. வெளில வைக்கும் போதே அவ்வளோ அது இது யூஸ் பண்ணாதீங்க, இதை யூஸ் பண்ணாதீங்க நம்ம அவ்வளோ பேசுகிறோம். அது இயற்கை பிரம்பாக ஒன்று உள்ளே திணிச்சு அதை போய் கலெக்ட் பண்ணி கொண்டு வர்றதுன்றது என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். மேபி அது சில பேருக்கு வேலிடாக இருக்கலாம், அதுதான் நல்லது அப்படின்னு இருக்கலாம். பட் நான் அதை யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். மென்சுரல் கப் அண்ட் டேம்பான்ஸ் பற்றி என்கிட்டேருந்து எதிர்பார்க்காதீங்க. நான் அதை யூஸ் பண்ண போகிறது இல்லை என்னோடய ஜென்மத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் மோட்.
மூட் ஸ்விங்ஸ் நமக்கு நிறைய நடக்கும் இந்த பீரியட் சமயத்தில். நம்ம ரொம்ப கோவமாக இருப்போம், ரொம்ப எமோஷ்னலாக இருப்போம், தேவையில்லாத பிரச்சனைக்கெலாம் ரொம்ப ரொம்ப அழுவோம். இப்படி தான் மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கும். நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, அது எவ்வளோ தலை போகிற காரியமாக இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு நிறைய பணம் வர வேலையாக இருந்தாலும் சரி, நான் செய்ய மாட்டேன். ஸோ என்னோடய பீரியட் டேஸ் இருக்குல்ல, அந்த பீரியட் டேஸில் நான் மேக்ஸிமம் ஃபஸ்ட் 3 days வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டேன். எனக்கான ஜாப் லீவ் எடுத்துருவேன். ஸோ எனக்கு என்னோடய சேலரி கட் பண்ணுவாங்க, அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி என்னோடய லீவ் எடுத்துருவேன். அப்படி எனக்கு ஏதாவது ஒரு கிளைண்ட் மீட்டிங், எனக்கு கிளைண்ட் கூட ஒர்க் இருக்குன்னா அந்த ஷெட்யூல்ஸை நான் வந்து ஸ்கிப் பண்ணுவேன். அப்படி ஸ்கிப் பண்ணுறதுனால அந்த ஜாபே என்னை விட்டு போகுதுனாலும் நான் கால் பண்ணுவேன். பிகாஸ் முதல்ல நான் என்ன பார்த்துக்கணும், என்னோடய பாடியை கேர் பண்ணிக்கணும். ஒரு வலியை வச்சு மீறி நான் ஒரு வேலை செஞ்சு அந்த பணம் எனக்கு தேவையில்லை, அப்படி தான் நான் எப்போவுமே மைண்ட் செட்டில் வச்சுப்பேன். ஸோ தட் எனக்கான ரெஸ்பெக்டை நான் எனக்கு கொடுக்குறேன்னு தான் நான் நினச்சிப்பேன். என்னோடய பாடி எனக்காக காலங்காலமாக உழைக்க போகுது. இன்னும் நான் எவ்வளோ காலம் இந்த உலகத்தில் இருக்க போகிறேனோ அவ்வளோ காலமும் இந்த பாடி தான் எனக்காக உழைக்க போகுது. ஸோ அதுக்கு ஒரு வலி வரும்போது அதுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுத்து ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ அதனால் நான் எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் எனக்கு அந்த 3 days எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன். நான் ஜஸ்ட் படுத்து ரெஸ்ட் எடுப்பேன். அண்ட் என்னோடய மூடை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு காமெடி மூவி, மோஸ்ட்டாக வடிவேலு காமெடி மூவிஸ் தான் பார்ப்பேன். லைக் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வின்னர். இந்த காமெடிஸை திருப்பி திருப்பி பார்த்தாலே அது அந்த மைண்ட் ப்ரெஷர்லாம் கம்மியாயிடும். அண்ட் எனக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிடுவேன். நாட் ஃப்ரைட் ஐட்டம் அப்படிலாம் இல்லை, இந்த நான் சொன்ன மாதிரி நேச்சுரல் வேலையே பிடிச்ச சாப்பாடு. எனக்கு வந்து நல்லா லிக்விடாக சாப்பிடணும் தான் நான் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கும் ஒன்று சாப்பிட்ணுன்னு தோணும். ஸோ எனக்கு வந்து நல்லா லிக்விட் ஜூஸஸ் அந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு தான் தோணும் எப்போவுமே. ஸோ நான் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு என்னோடய லேப்டாப்லேயோ என்னோடய டிவிலையோ எனக்கு பிடிச்ச மூவிஸை போட்டுட்டு அதை பார்த்துக்கிட்டே ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தான் நான் இருப்பேன். ஸோ நான் அதை தான் உங்களுக்கும் சொல்கிறேன். உங்கள் பாடி பெயினில் இருக்குது, அது ரெஸ்ட் கேட்குதுன்னா அதுக்கான ரெஸ்ட்டை கொடுத்துருங்க. அண்ட் உங்கள் மூட் ஸ்விங்ஸு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அந்த வலியிலுமே ஒரு வேலையை செய்கிறீங்கன்னா அப்போ தான் மைண்ட் அது ஹிட் பண்ணும். அந்த கோவம் தான், அந்த இரிட்டேஷன் தான் நம்ம மற்றவங்க மேலே காட்டுவோம். ஸோ எப்போவுமே உங்களோட மூடை நீங்கள் பார்த்துக்கணுன்னா அதுக்கு தேவையான ரெஸ்ட், அதுக்கு தேவையான ஃபுட், அதுக்கு தேவையான ஹாப்பினஸ்ஸை கொடுங்க. அப்போ தான் மென்டல் ஹெல்த், பாடி ஹெல்த் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் நான் மூடுக்கு என்னோடய பீரியட் அப்போ என்னோடய மூடை பர்ஃபெக்டாக பார்த்துக்கிற விஷயங்கள். ஸோ என்னோடய பீரியட் கேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதை ஹேக்ஸ்ன்னு சொல்ல விரும்பலை, இது என்னோடய கேர். நான் இப்படி தான் என்னை கேர் பண்ணிப்பேன். அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க. இந்த வீடியோவில் நான் சொன்னது உங்களுக்கு ஏதாவது புதுசாக இருந்தாலும், இல்லை நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க உங்கள் லைஃப் ஸ்டைலில் அப்படின்னாலும் அதை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படணும், அதை அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பர் டூப்பர் வீடியோட உங்களை சீக்கிரமாக பார்க்க வரேன். அது வரைக்கும் டாடா, பை, see you.